தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 31வது வாரம் திங்கட்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இந்த நாளும் கூட உங்களுக்கு அருளும் ஆசீரும் இந்த நாளா இருக்க உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, நம்முடைய இல்லங்களிலே பிறந்த நாள் விழா, திருமண நாள் விழா கொண்டாட்டங்களிலே விருந்துகள் பரிமாறப்படுவது இயல்பு. இந்த நிகழ்வுக்கு நாம் யாரை அழைக்கின்றோம்? நம்முடைய சொந்தங்கள், உறவுகள், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள், நண்பர்கள், இவர்களை அழைத்து அவர்களோடு நமது மகிழ்வை பங்கிட்டுக் கொள்ளுகிறோம். இதைத்தானே திருமண விருந்து பற்றிய ஊமையிலே இந்த அரசன் தனக்கு தேவையானவர்களை முதலிலே விருந்திற்கு அழைக்கின்ற சொல்லப்படுகின்றது. அல்லது நம்மை விட சற்று வசதி வாய்ந்தவர்களை அழைத்து அவர்களோடு நமக்கு இருக்கின்ற உறவை பிறருக்கு எடுத்து காட்டுவது. சமுதாயத்திலே பெரும் புள்ளிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை அழைத்து அவர்களோடு நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்வதன் வழியாக எங்களுக்கு இத்தகைய மனிதர்களை தெரியும் என்று சொல்லி தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்காக இந்த விழாக்களை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஏனெனில் ஒவ்வொரு விழாவும் ஒரு வியாபாரமாக மாறிவிட்டது. கொடுத்தல் வாங்கல் அங்கே பெரும் பங்காற்றி கொண்டிருக்கின்றன. பரிசுகள் என்கின்ற பெயரிலே நான் எதை கொடுக்கினோ அது வருகின்றது என்கின்ற எதிர்பார்ப்பும் அங்கே அதிகமாக கூடிக்கொண்டே போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் இதில் சற்று வேறுபட்ட ஒரு விருந்தும் இருக்கின்றது. இறந்தவர்களுக்காக விருந்து படைப்பது உத்தமமான ஒரு செயல். அப்படி இறந்தவர்கள் நினைவாக விருந்தை நாம் பரிமாறுகின்ற பொழுது யாருக்கு அந்த விருந்தை பரிமாறுகின்றோம்? புண்ணிய ஆன்மாக்களை அழையுங்கள் என்று சொல்லி ஏழைகளையும் அனாதைகளையும் ஆதரவற்றவர்களை அழைத்து அவர்களுக்கு உணவு பரிமாறி அவர்களுக்கு புத்துடையை கொடுத்து அதன் வழியாக அந்த இறந்த ஆன்மாக்களுக்காக நினைவை கொண்டாடுகின்றோமே. காரணம் என்ன? இத்தகைய மக்களுக்கு செய்கின்ற பொழுது அது அந்த ஆன்மாக்களுக்கு புண்ணியமாக அமையும் என்பதற்காகத்தானே. இந்த ஒரு கருத்தை வலியுறுத்தியே இன்றைய நற்செய்தியில் வருகின்ற நிகழ்வின் வழியாக திருமண விருந்திற்கு அழைப்பு விடுக்கின்ற அந்த பந்தி மேற்பாளனுடைய அந்த நிகழ்வின் வழியாக கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் பாடம் கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகின்றார். அன்பு சகோதரமே, இந்த வியாபார உலகிலே நம்முடைய உறவுகள் நிர்ணயிப்பது எது? நம்மிடம் பிறரிடம் இருக்கின்ற செல்வமும் செல்வாக்கும் தானே. பணக்கார உறவு என்றால் அதை தாங்கி பிடிக்க முயற்சிக்கின்றோம். ஏதாவது என்றாலும் ஏதாவது நிகழ்வு என்றால் ஓடி போகின்றோம். அது நம் வீட்டு நிகழ்வு போல ஓடி ஆடி அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே வேளையிலே ஏழை உறவு என்றால் நாம் அந்த உறவை என்று சொல்வதற்கே நாம் வெட்கப்படுகின்றோம். அல்லது அந்த விருந்திற்கு சென்றாலும் ஏதாவது ஒருத்தை ஒதுங்கி நின்று கொண்டு ஏதோ வந்தோம் என்கின்ற அந்த மனநிலையோ நின்று கொண்டிருக்கின்றோம். அல்லது ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அந்த விருந்திற்கு செல்வதையே நாம் தவிர்த்து கொண்டிருக்கின்றோம். இத்தகைய வியாபார உலகிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தியின் வழியாக இறைவன் நம் வாழ்வை சிறிது அலசி பார்க்க அழைப்பு விடுக்கின்றார். நம்முடைய குடும்பங்கள் நடக்கிற நிகழ்வுகளுக்கு நாம் யாரை அழைக்கின்றோம்? நம்முடைய நிகழ்வுகளிலே யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? உண்மையாகவே விருந்து கொடுக்கின்றவர்களுக்கு கடவுளுடைய ஆசீரும் அதன் நிறைவும் கிடைக்க வேண்டுமெனில் ஆதரவற்றவர்களை, ஏழைகளை, அனாதைகளை அழைத்து அவர்களுக்கு நாமும் அந்த உணவு படைக்கின்ற பொழுது உண்மையாகவே அந்த நிகழ்வினுடைய விருந்தினுடைய முழுமையான ஆசீரும் அந்த குடும்பத்திற்கு போய் சேரும் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் தேவை என்பதை இயேசு இங்கே வெளிப்படுத்தி காட்டுகின்றார். இதைத்தான் நீதிமொழிகள் புத்தகத்திலே 19:17 படிக்கின்ற பொழுது ஏழைக்கு உதவுகின்றவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கின்றான், கடவுளே அவனுக்கு கைமாறு கொடுப்பார் என்றும் சொல்லப்படுகின்றது. நீதிமொழிகள் 28:27 படிக்கின்ற பொழுது ஏழைகளுக்கு இறங்குகிறவனுக்கு எதுவுமே குறைவுபடாது என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே அன்பு சகோதரமே, இதோ இந்த நாளிலே நான் எந்த மனநிலையோடு என்னிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன்? சிந்தித்து பார்ப்போம். கொடுத்தல் வாங்கல் என்கின்ற அந்த மனநிலையே நான் என்னுடைய எல்லா நிகழ்வுகளும் உறவு நிலைகளும் அமைந்திருக்கின்றனவா? இதைத்தான் லூக்கா புத்தகம் 9:33-34 படிக்கின்ற பொழுது உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? பாவிகளும் இவ்வாறு செய்வதில்லையா?
திரும்பி பெற்றுக்கொள்வோம் என்கின்ற மனநிலையோடு எதிர்பார்ப்போது நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதும் திரும்பி பெற்றுக்கொள்வோம் என்கின்ற மனநிலையோடையே பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுப்பதில்லையா என்று இயேசு கேட்கின்றார். ஆம் அன்பு சகோதரமே, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உள்ளுணர்வால் உந்தப்பட்டவர்களாக தன்னோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு உதவி செய்ய முற்படுகின்ற பொழுது தேவையிலே இருப்பவர்கள், ஆதரவற்றவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், இவர்களுக்கு நாம் உதவி செய்கின்ற பொழுது எசாயா புத்தகம் 58 நாம் படிக்கின்றோம் அல்லவா, இத்தகைய காரியங்களை செய்துவிட்டு நாம் கடவுளை கூப்பிடுகின்ற பொழுது கடவுள் சொல்லுவார், இதோ நான் அருகிலே இருக்கின்றேன் என்று சொல்லுவாரே, அந்த வார்த்தை கேட்டார் போல இறைவனுடைய ஆசீரும் அருளும் நமக்கு முழுமையாய் கிட்டும். இந்த நாளிலே இறைவன் இத்தகைய வாழ்வு வாழ நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார். சிந்திப்போம், நம்முடைய உறவு தலங்களை சிந்திப்போம். பணத்தை வைத்தோ, செல்வத்தை வைத்தோ, செல்வாக்கை வைத்தோ நம்முடைய உறவு தலங்களை அமைத்து விடாமல் மாறாக மனிதத்தை, மனித மாண்பினை, நற்குணங்களை, பரிவை, இரக்கத்தை மையமாக வைத்து நம்முடைய உறவு தலங்களை அமைத்துக் கொள்ள முற்படுகின்ற பொழுது எப்படி அன்னை தெரேசாள் இயேசுவை தேவையில் இருப்பவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினாலோ அதை போல இந்த சமூகத்திலே நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை இந்த உலகிற்கு எடுத்து காட்ட முடியும். இயேசுவின் ஆசீர் பெற்ற மக்களாய் புனிதத்திலே வாழ முடியும். அத்தகைய அருளுக்காக ஜெபிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.